கொஞ்சம் காய் போட்டுக்கணும். காய் வந்து நல்லா வேகணும். வெயிட் பண்ணுவோம். அது கொதிக்கிட்டோம். இது பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். வந்துருச்சு. இப்போ வந்துட்டு காய் வந்து உள்ளே போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். காய் வந்து உள்ளே போட்டுடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. காய் வெந்தோன்னு அதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இறாவை வந்து போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப வெந்துச்சு லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் இறா வந்து சாஃப்டாக வேக வைக்கணும். அதனால் காய் போட்டு முடிச்சு காய் வெந்து முடிச்சோன்னா ஒரு பதம் வெந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து இறாவை உள்ளே இறக்கிடுவோம், வதக்கிறோம். நல்ல காய் வந்து வேகணும். வேகட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இறாவை போட்டுக்கலாம். இறாவை போட்டு காய் வெந்தோன்னா இப்போ இறாவை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகம். இப்போ வந்துட்டு கலக்கி விட்டுட்டு இறா வெந்தோன்னா தேங்காய் அரைச்சி, தேங்காயில் வந்து நான் என்ன அரைச்சிருக்கேன்னா தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு 4த்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை காய் இன்னும் கொஞ்சம் இறானா வெந்து முடிச்சோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேங்க. கொஞ்சம் சிம்மில் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இறா வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயில் வந்து தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி பிடிச்சிருக்கேன். அரைச்சி விட்டு நம்ம கலக்கிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொத்தமல்லி நல்ல ஒரு கொதிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம இறா குழம்பு ரெடி. இப்போ நைட்டுக்கு இறா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மசாலா போட்டு வச்சுருக்கேன். நைட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். இப்போ நல்லா கொதிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். கொதிஞ்சோன்னு அப்புறம் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு முடிச்சோன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இறா குழம்பு ரெடி. பாப்பாவா இப்போ இருந்த குழம்பு இறா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு குழம்ப எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.